கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டிலே நாம் பயன்படுத்தும் நெய், பால், தேன், எண்ணெய் ஆகிய உணவுப் பொருட்கள் கலப்படம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க ரெடிமேட் கிட் ஒன்று தயாராகி இருக்கிறது. அதிலே ஒரு பெட்டியிலே பலவிதமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதை எப்படி பயன்படுத்துவது என்று அதிலே போடப்பட்டிருக்கும். சுத்தமான நெய் தானா என்று பார்க்க ஒரு டிராப் நெய்யை எடுத்து அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கலவையிலே போட்டு பார்த்தால் அது சுத்தமான நெய்யா என்பதை விளங்கிவிடும். தேன், பால், எண்ணெய் இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் சுத்தமானதுதானா, நமக்கு கேடு விளைவிக்காமல் அவை அசலாக இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு இந்த கிட் ரெடியாகி உலகமெங்கும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பெட்டியிலும் இருக்கும் அந்த பொருட்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலவரை வரை உணவுப் பொருட்களை பரிசோதித்துக் கொள்ளலாம் என்று இருக்கும். அதை பயன்படுத்தும் முறையும் அதில் அச்சிடப்பட்டிருக்கும். அன்றாடம் நாம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை சோதிப்பதற்கு இப்படியெல்லாம் கிட் தயாராக இருக்கிறது. நம்மிலே நாம் அன்றாடம் கேட்கும் அநேக தேவனுடைய வசனங்களை உணர்வுள்ளதாக தேவனிடத்திலிருந்து பெற்றும் போதிக்கிற போதனைகளை நாம் அடையாளம் கண்டு கொள்ளும்படிக்கு ஏதாயிலும் கருவி கண்டுபிடித்தால் நலமாயிருக்கும். பணத்திற்காக ஊழியம் செய்யும் அநேக ஊழியக்காரர்கள் தாங்கள் அறிந்ததையும் அறியாததையும் அநேக பொய்களையும் சொல்லி அநேக நியமங்களை நியமித்து விசுவாசிகளை தேவனை விசுவாசிப்பதை விட்டு விலகச் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்களாகவே நியமித்துக் கொண்ட சில ஒழுக்கங்கள், சில நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றாவிட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள் என்று உபதேசிக்கிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று தேவகுமாரன் சொன்னாலும் அதெல்லாம் பத்தாது, விசுவாசித்தால் என்னென்ன காரியங்களை செய்வீர்கள் என்று பட்டியலிட்டு அநேக தீமையான உபதேசங்களை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் பரிசோதித்து பார்த்து இது கர்த்தருக்கு நேரானதல்ல என்று ஒதுக்கி தள்ள மக்கள் அறிந்திருக்கவில்லையே, அதற்கு ஒரு பெட்டி கண்டுபிடித்தால் நலமாக இருக்கும். இன்னைக்கு இத்தனை பிரிவுகள் கிறிஸ்தவத்திலே தோன்றுவதற்கு காரணம் என்ன? இவர்களெல்லாம் ஆவியினால் நடத்தப்படவில்லை. ஆவியினால் நடத்தப்பட்டால் அவர்கள் சரியான ஒன்றையே தான் சொல்லுவார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் வித்தியாசமானவைகளை சிந்தித்து இது எல்லாமே வேதாகமத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத ஆதாரங்களையும் காட்டுகிறார்களே. இவர்கள் விரும்பின இடங்களில் எல்லாம் வெட்டி ஒட்டி பிரசங்கிக்கிறவர்களே அல்ல. இவர்கள் ஆடுகிற ஆட்டங்களையும் பாடுகிற பாட்டங்களையும் பார்த்தல்ல, தேவன் நாம் கை கொள்ளும்படிக்கு நியமித்த நியமம் எது, அதை மட்டுமே நாம் கை கொள்ளும்படிக்கு நாம் பிரித்தெறியும் ஆவியை பெற்றிருப்போமாக. தேவகுமாரன் 2 தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்படியானால் மனம் திரும்பி தேவகுமாரனை விசுவாசிக்கிற எவனும் வேறு எந்த நியமங்களையும் பாஸ்டர்கள் சொல்லுகிற நியமங்களையும் கை கொள்ளாமல் பரலோகத்துக்கு போவான் என்ற விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கலாத்தியர் 1:9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ரோமர் 16:17 சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம்தான் அளவுகோல். அதை ஆவிக்குரிய பிரகாரமாக நிதானித்து நாம் உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிவோமாக. அப்பொழுது புறம்பான உபதேசங்களை நாம் தள்ளிவிடுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.